கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் எனும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் யாரிடத்தில் ஜீவன் இல்லை எனும் தலைப்பிலே நான் தியானிக்கவிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 53வது வசனத்தில் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக ஒரு மனிதன் சுவாசம் மற்றும் இருதய துடிப்பு நின்றுவிட்டால் அவன் ஜீவனற்றவன் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஒரு மனிதன் எப்பொழுது ஜீவனற்றவனாக இருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறது. மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் ஜீவன் இல்லை என்று எச்சரிக்கிறார். இதை குறித்து சிந்திக்கும் பொழுது 2 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது, வெளித்தோற்றம் மட்டும் போதாது. உதாரணமாக, ஒரு அழகான மின்சார விளக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது மிகவும் விலையுயர்ந்ததாகவும் வேலைப்பாடுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் அதனினுள் மின்சாரம் பாயவில்லை என்றால் அதனால் ஒளியை தர முடியாது. அது வெறும் கண்ணாடி துண்டுத்தான். அது போலவே ஒரு மனுஷன் கல்வி அறிவு, செல்வம், சமூக அந்தஸ்து, பாரம்பரிய கிறிஸ்துவன் என எல்லாம் கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவாகிய ஜீவன் அவனுக்குள் இல்லை என்றால் அவன் இருளில் இருக்கும் ஒரு அணைந்த விளக்கை போன்றவனே. இனி 2வது, தொடர்ச்சியான ஐக்கியம் அவசியம். ஒரு செடியின் கிளையை வெட்டி தனியே வைத்தால் அது சில காலம் பச்சையாக தோன்றலாம். ஆனால் வேரிலிருந்து வரும் சார் அதனுள் ஓடவில்லை என்றால் அந்த கிளை செத்ததாகவே கருதப்படும். அது போலவே ஒருவன் ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறான் என்றால் அந்த புதிய ஜீவனை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளவும் ஆவிக்குரிய ரீதியில் வளரவும் கிறிஸ்துவின் மாம்சத்தோடு அவருடைய இரத்தத்தோடும் உள்ளதான ஐக்கியம் மிகவும் அவசியம். இந்த மாம்சத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் உள்ளதான ஐக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? அப்போஸ்தலராகிய பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அதாவது ராப்போஜனத்தின் மூலமாகவே தேவன் நமக்கு இந்த ஐக்கியத்தை கொடுக்கிறார். ராப்போஜன பண்டிகையின் நாம் போஜனம் பண்ணும் அப்பத்தை கர்த்தர் அவரது பரிசுத்த சரீரமாகவும் இரத்தத்தை அவரது பரிசுத்த இரத்தமாகவும் மாற்றி ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இதுவே மெய்யான போஜனமும் பானமும் ஆகும். இதை போஜனம் பண்ணுகிறவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் உள்ள ஐக்கியத்தை அடைந்து கொள்ளுகிறார்கள். இவர்களே தேவனுடைய பார்வையில் அவருடைய ஜீவனுடைய ஜனங்களாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சம்பூர்ணமான ஐக்கியத்தை நாம் ஒருபோதும் லேசாக எண்ணக்கூடாது. மெய்யாகவே என்று இயேசு வலியுறுத்தி கூறுகிறதிலிருந்து இதன் முக்கியத்துவத்தை நாம் உணரலாம். நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு ஞானஸ்நானத்தின் மூலம் புதிய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அந்த ஜீவன் நமக்குள் பெருகும்படி நாம் எப்பொழுதும் ராப்போஜனத்தின் மூலம் கிறிஸ்துவின் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள ஐக்கியத்தை அடைந்து அவரோடு ஏக ஐக்கியமாய் நாம் காணப்படவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே சமயம் 1 கொரிந்தியர் 11:28 சொல்லுகிறதுபடி நம்மை நாமே நிதானித்து சோதித்து பார்க்க வேண்டும். அதாவது தகுதியற்ற நிலையில் அபாத்திரமாய் இதில் பங்கு பெற்றால் தேவனுடைய ஜீவனில் நமக்கு பங்கில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இன்று உங்களை நீங்களே உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள் உண்மையிலேயே அந்த கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறதா? நீங்கள் கிறிஸ்துவோடு மெய்யான ஐக்கியத்தில் வாழுகிறீர்களா? அல்லது
வெளிப்புறமாக மட்டும் ஒரு கிறிஸ்தவர்களாக தோற்றம் அளிக்கிறீர்களாம். சரீர பிரகாரமான ஜீவன் ஒரு நாள் முடிந்துவிடும். அது புல்லின் பூவை போன்றது. ஆனால் இயேசுவின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவனுக்குள் இருக்கும் ஜீவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுவித்து தம்முடைய மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் உங்களை நித்திய ஜீவனுக்குள் நிலைநிறுத்தி அவரோடு எப்பொழுதும் ஐக்கியமாய் வாழ கிருபை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.